ரைட் டீசர் வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நான் நடிக்கலை. ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு ஒரு 6 மாதமாக நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம்னா, இந்த ரைட்டில் எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த 3 பேர் இருக்காங்க. அதில் முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமாக இருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கிற நட்டி சார். அடுத்ததாக இந்த படத்தோட இயக்குனர் ரமேஷ் அவர்கள், ரமேஷ் சுப்பிரமணியன். மிளகா படத்தில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர். அவர் எப்படின்னா, என்னுடைய சிந்தனை எவ்வளோ வேகமாக ஓடுமோ அந்தளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக ஓடும். நான் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் 15 நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி சார் ஆஃபீஸில் உட்காந்து, பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது, சீன் நம்பர் 1 ரமேஷ் அப்படிம்பேன், அவர் ரெடி சார் அப்படிம்பாரு. சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்கிறத விட அது ஃபாஸ்ட்டாக அடிப்பார். சார் அடுத்து சார் பாரு, இருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படிம்பேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிப்பார். அதில் என்ன மதுரை ஸ்லாங் டைலாக் ஃபுல்லாக. நான் மதுரைங்கிறதுனால இப்போ கரண்ட்டில் மதுரையில் என்னெல்லாம் வெக்காபுலரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி எழுதிட்டே இருப்பேன். அதை விட ஃபாஸ்ட்டாக படிப்பேன். ஸோ நான் 15 நாள் எழுத நினைச்ச டைலாக்க 11 நாள் எழுதி முடித்தேன். அவ்வளவு ஸ்பீடான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் நான் நடித்த ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குது. ரமேஷ் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சினிமா வந்து எப்பயுமே திறமைசாலிகளை ரொம்ப லேட்டாக தானே பயன்படுத்தும். மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2010, இப்போ 2025. இத்தனோட போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல. ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசராக கிடைச்சார். இந்த நேரத்தில் அந்த நண்பர் திருமால் லக்ஷ்மண் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அவருக்கு கை கொடுக்கலன்னா இந்த மேடை அவருக்கு கிடச்சிருக்காரு சார், இந்த படம் கிடச்சிருக்காது. என்னோடய அசிஸ்டன்ட் படம் பண்ணுறாது கௌரவம் எனக்கு கிடச்சிருக்காரு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத் அப்படின்னா, நான் டைலாக் எழுதின சண்டை படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் இயக்குன மிளகா படத்துடைய இணை இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து எங்கே இருக்கேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு 20 வருஷமாக தொடர்ந்து ஒரு குருவாகவே என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு மனிதர். அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், சலீம் நீங்கள் ரமேஷுக்கு சீனியர், எந்த இடத்துலையுமே காட்டிடாதீங்க அப்படிமே. அதேமாரி ரமேஷ் சார் வந்து அவர் எப்பயுமே சீனியர் அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அந்த நட்பு பார்த்திங்கன்னா, நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல, நமக்கு கீழே வேலை பார்த்த ஒரு பையன் டைரக்ஷன் பண்ணுறான், அவனுக்கு இணைஞ்சி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துல எந்திரிக்காமல் இந்த படத்தை 2 பேர் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் உங்கள் 3 பேருக்குமே நன்றி சார். இந்த படம் வந்து ரைட் 24 நாளில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க. படத்தோட வெற்றிக்கு நாட்கள் முக்கியம் இல்லை. அது 200 நாள் எடுத்தாலும் சரி, 300 நாள் எடுத்தாலும் சரி, வெறும் 40 நாள் எடுத்தாலும் சரி. இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக 13 நாள் எடுத்த 100வது நாள் அப்படிங்கிற படம் 100 நாள் ஒன்றுச்சு. 13 நாள் ஷூட்டிங்கு, 27 கால் ஷீட்டு மணிவண்ணன் சார் டைரக்ஷன் பண்ண படம். ஸோ நாட்கள் முக்கியம் இல்லை, அதில் உள்ள கண்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது, மனிதர்கள் பார்க்காத ப்ரெஸ்பி பார்க்காத ஒரு ஜானரில் அந்த படம் இருக்கா, அதுதான் முக்கியம். கண்டிப்பாக ரைட்டில் அது இருக்குது. ரமேஷுக்கு இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை. ஒரு 3வது ஆள் தயாரிப்பாளர் இருந்தோம்னா, சாரி சார் செலவாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, சாரி சார் நான் எதிர்பார்க்கல சார், மழை வந்துச்சு சார் ஆர்டிஸ்ட் லேட்டாக வந்து சார், அதனால் என்னால் முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம். ஆனால் நண்பரையே ப்ரொடியூசர் போது காரணம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நண்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வருவாருன்னு இந்த நண்பனுக்கு தெரியும். ஸோ அது நடந்துடக்கூடாது, நட்புக்குள்ளே விரிசல் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக 24 நாள் போட்ட ஷெடியூலை அச்சு பிறலாமல் அப்படியே எடுத்தார் ரமேஷ், எனக்கு தெரியும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்களுடைய நட்டி சார். நட்டி சார் எப்படின்னா, நட்டி சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் என்னென்னா, ரமேஷ் வளர்ந்ததே நட்டி சார் ஆஃபீஸில் தான். ரொம்ப உரிமையோட எங்கடா பண்ண நீ ஒரு வாரம் ஆளை காணும் அப்படின்னு உரிமையோடு கேட்குற ஒரு ஆள். நட்டி சாரோட சம்பளம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். இந்த படம் சின்ன பட்ஜெட், அவர் எவ்வளோ கம்மியாக வாங்கி இந்த படத்தில் நடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த தன்னுடைய தம்பியாக நினச்சி இந்த படத்தை வழங்கின நட்டி சாருக்கு மிக நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இது ஒரு கதை சொல்கிற படம். அடுத்து என்னங்கிற திரைக்கதை வேகப்படுத்துகிற படம். கதை எனக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நடித்த நடிகர்கள் வினோத் இயக்குமார், அக்ஷரா ரெட்டி அவர்களே, வீரம் படத்தில் நடித்த அஜித் சார் மகளா நடித்த
குழந்தை நட்சத்திரமே, அப்புறம் வேற யார், வில்லன் நடிகர் சார், மார்கஸ் சார், ப்ரொடியூசர் சார், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைப்பாளருக்கும். இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம் இன்னொன்று இருக்குது, கேமராமேன் நட்டி சார். அவரை கேமரா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தெரியும். பத்மேஷ் சார் ரொம்ப அழகாக 24 நாளில் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். அது 2 பேருமே சேர்ந்து அழகாக முடித்தாங்க. இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நட்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். ஆனால் இந்த படத்தில் நான் இந்த படத்தில் வந்ததும் ஒரு நட்பு ரீதியாக அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒன்று மார்க்கஸ் அவர்கள். அவர் தான் முதல்ல என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தில் என்னை வரவழைச்சார். மார்க்கஸ் எப்படின்னா, எனக்கு 2016-17 தெரியும். அந்த மார்க் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்ம நுங்கம்பாக்கத்தில். நிறையா சேனல் இன்டர்வியூஸ்லாம் அங்கே தான் நடக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து தொடர்ந்து நம்ம கோவிட் டைம்லேருந்து எல்லா டைம்லேயும் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கோம். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் அவருடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, மார்க்னாலே எப்பயுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் வி ஆர் புட்டிங் டுகெதர் ப்ராஜெக்ட், நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது ஆப்வியஸாக கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது. 2வது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட ரமேஷ் அவர்கள் வருவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவரை நான் ஜில்லாவில் நான் நடித்த ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் சாரோட. அதில் இருக்கும்போது அவர் கோ டைரக்டராக இருந்து தொடர்ந்து அவருமே தொடர்பில் இருந்துகிட்டே இருந்த ஒரு நபர். ஆனால் அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு நட்பு வட்டம் இருக்குது. அதாவது ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நட்பை சேர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஸோ அதுவும் இவருக்கு முதல் படம். அண்ட் அது அக்ஷரா அதாவது இந்த படம் பல பேருக்கு முதல் படமாக அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது இவருக்கு டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம். அதே மாதிரி குணா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தமிழில் முதல் படம் இசையமைக்கிறாரு. அதே மாதிரி அக்ஷராவுக்கு டெபியூ ஃபில்ம். அண்ட் அனுபமா குமார் அவர்கள் அவங்களுடைய சன் ஆதித்யாவுக்கு இது ஃபஸ்ட்டு படம். யுவீனாக்கு அடல்ட் ஆக்டராக இதுதான் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னாக்க, 24 நாளில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கே சமீபத்தில் தான் தெரியும். ஏன்னா நான் அதில் ஒரு 7-8 நாள் நடித்தேன். எனக்கு சலீம் சார் இருந்ததுனாலையா, இல்லை மணிபாஸ்கர் சார், அப்புறம் ஸ்ரீதர், இவங்கெல்லாம் ஒரு கோ டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்காவாக பிளானிங் போயிருக்கு. இந்த படத்தோடைய ஒரு ஷெட்யூலிங்காக இருக்கட்டும், நம்ம ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வாங்கினது எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. எனக்கு கொடுத்த டேட்ஸ் எக்ஸாக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 7 டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 7 டேஸ் ஒரு நாள் கூட மாறலை. இல்லை நமக்கு கால் ஷீட் இல்லை டேட் மாறுது, மற்ற ஆர்டிஸ்டோட கால் ஷீட் கிடைக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இல்லாமல் கரெக்டாக அந்த எடுத்த நாட்களை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஷூட் போயிட்டே இருந்தது. பத்மேஷ் சார் ஒன்று சொல்லுவார், அப்புறம் டைரக்டர் ஒன்று சொல்லுவார், மாறி மாறி நம்ம நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் என்னோடய போர்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சு போச்சு. ஆனால் லேட்டர் தான் தெரிய வந்தது எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு இதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போனோன்னா, அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போனோன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு இன்புட் போயிருக்கு அப்படிங்கிறது அது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். இதனால் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியும் எடுக்க முடியும். அழகாக ஒரு பிளானிங் பண்ணி ஷெட்யூலிங் பண்ணி ஆர்டிஸ்டோட டேட்ஸை வாங்கினா எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லாமல் 23-25 நாளில் ஆக்சுவலாக ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும் இல்லாமல் ரைட்டில் அஃப்கோர்ஸ் 2 மிக முக்கியமான ஒரு கலைஞர்கள் இணையிற ஒரு படம். இந்த காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது அருண் பாண்டியன் சாரும் நட்டி சாரும் சேர்ந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது அது ஒரு ஃபேஸ் ஆஃப்னு சொல்லலாமா, இல்லைனா ஒரு 2 மிகச்சிறந்த கலைஞர்கள். அதாவது அருண் பாண்டியன் சார் நமக்கு தெரியும், எத்தனையோ படங்களில் அவர் பண்ணியிருந்தாலும் அவர் இப்போ கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ணும்போது அவருடைய நேர்த்தியான ஒரு நடிப்பு, அதாவது அவர் இளமையில் அவர் பண்ணது, இளமைனா அதுக்குன்னு அவர் இப்போ ஓல்டு அப்படின்னு நான் சொல்ல வரல,
அதாவது வந்து அவர் ஹீரோவாக நடித்ததுக்கு போக இப்போ வந்து அவர் சமீபமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரங்களில் எந்த அளவுக்கு அவர் ஒரு நேர்த்தியான ஒரு நுவான்ஸ்டான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதே அளவுக்கு நட்டி சார் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி அவர் நடிச்சிட்டு இருக்காருங்கிறத பார்க்கணும். இந்த 2 சிறந்த கலைஞர்கள் இணையும் போது நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து யூஸ்வலி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஸ்க்ரீன் இஸ் லிட் ஆன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் வந்து இதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையும் தாண்டி ஸ்க்ரீன் பிளே, நுணுக்கமான நடிப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸுமே ரொம்ப நுவான்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை களத்தை அமைச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ரெடி பண்ணி, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்கிற ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சரியான வகையில் இதை நீங்கள் எல்லாரும் எடுத்துகிட்டு போவீங்க. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸால் சிறந்த வகையில் கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.